கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். தர்மையான இந்த காலை பொழுதிலே மீண்டுமாக அவருடைய சமூகத்திலே நாங்கள் ஒன்று கூடும்படியாக தேவன் தாமே அவர் கிருபை செய்த தேவன். ஆமென். இந்த அருமையான இந்த புதிய மாதத்தை தேவனுடைய கிருபையினாலே நாங்கள் சபையாராக இந்த நேரத்திலே ஆவியிலே ஒருமனப்பட்டு இந்த நேரத்திலே நாங்கள் சூமுக்கூடாக தேவன் இணைந்திருக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஆமென். அதிசயமான தேவன் அதிசயமான கிருபையினாலும் கிரியையினாலும் அவர் எங்களை வழி நடத்தி வந்த தேவன். அதே வண்ணமாக இந்த புதிய மாதத்திலும் அவர் வழி நடத்த அவர் ஜீவன் உள்ளவராயிருக்கிறார். ஆமென். அதனாலே நாங்கள் ஒரு நிமிடம் வார்த்தைக்காக கண்களை மூடி நாங்கள் நின்ற இடத்திலே நாங்கள் நின்றவர்களாக இந்த வேளையிலே நாங்கள் ஒருமனப்பட்டிருங்கள். இந்த வேலையை குறித்து நான் ஒரு விசை உங்களுக்காகவும் வார்த்தைக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த காலை வேளைக்காக தகப்பனே எங்களை மீண்டுமாக உம்முடைய கரத்திலே தாழ்த்துறோம். ஆம் கர்த்தாவே, வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுவேன் என்று சொன்ன தேவன். ஆம் கர்த்தாவே, ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்முடைய கிருபையினாலே எங்களை தாங்கி வந்து 8 மாதங்களை பூர்த்தி செய்யவும் 9வது மாதத்துக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்கவும் ஆண்டவரே நீர் கொடுத்த அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, கடந்து வந்த 8 மாதங்களும் கண்மணி போல எங்களை பாதுகாத்து தேவைகளை சந்தித்து குறைவுகளை நீக்கி பலவீனத்திலும் வியாதியிலும் தேவைகளிலும் எங்களோடு கூட இருந்து வந்த தேவன் இந்த மாதத்திலும் அதே வண்ணமாக உம்முடைய இரக்கத்தினாலும் உம்முடைய கிருபையினாலும் எங்களை தாங்க போற உம்முடைய தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தருமையான நாளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மாதத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமாக திறக்க போற வார்த்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த வாக்கு தத்தம் அந்த வார்த்தை எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேறி செல்ல இந்த மாதத்திலே உதவி செய்யும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஏனென்றால் உம்முடைய வார்த்தை ஜீவனாயிருக்கிறபடினால் அது ஜீவனை கொண்டு வரும். ஆண்டவரே, அது வெறுமனே திரும்பாது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனால் இந்த வேளை ஆசீர்வதியும், இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். யாவையும் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். நாங்கள் நின்ற வண்ணமாகவே நெகேமியா அங்கு 8ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்புவோம். நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் ஒரு வாக்கு தத்தத்துக்காக நான் வாசிக்கிறேன். நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பழைய ஏற்பாடு 613வது பக்கம். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன் என்றார். ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வாக்கு தத்தத்துக்காக கடைசியிலே உள்ள ஒரு சில வசனத்தை நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன் என்றான். ஆமென். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இது வாக்கு தத்த ஆராதனையா இருக்கிறபடினால் நாங்கள் கர்த்தருக்குள்ளாக சிறிது நேரம் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். பாருங்கள், அந்த நேரத்திலே அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நெகேமியாவுடைய நாட்களிலே நாங்கள் அந்த துண்டை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீங்கள் பார்க்கும்போது அவர்கள் அங்கே தேவனுடைய மோசேயினுடைய அந்த புத்தகத்தை ஆகமத்தை எடுத்துக்கொண்டு அதில் உள்ள நியாய பிரமாணங்களை அவர்கள் வாசிக்கிற வேளையிலே அவர்களுக்குள்ளாக துக்கம் உண்டாகி அங்கே பெரிதான ஒரு காரியத்தை அவர்கள் அறிந்து கொண்ட பாடு அவங்களை என்ன செய்கிறார்கள் என்றால் அதை குறித்து துக்கப்படுகிற வேளையிலே அங்கே நெகேமியா என்ன சொல்லுறாண்டா, நீங்க துக்கப்பட வேண்டாம், இது கர்த்தருடைய நாளா இருக்கிறது. நீங்கள் விசாரப்பட வேண்டாம். விசாரப்பட வேண்டும் என்றால் வருத்தப்பட வேண்டாம் அல்லது துக்கம் அடைய வேண்டாம். ஏனென்றால் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன் என்றார். ஆமென். பாருங்கள், ஏனென்றால்
அதே இந்த நாளிலே அதே வண்ணமாக ஒரு கர்த்தருடைய நாளிலே நாங்கள் வந்திருக்கிறோம். ஆமேன். தேவனுடைய ரகசியங்களை அறிந்து கொண்டு தேவனுடைய அந்த பரம ரகசியத்தின் வெளிப்பாடை இந்த நாட்களிலே தேவன் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி தேவன் எங்களுக்கு அதை வெளிப்படுத்தி ஒரு கர்த்தருடைய நாளிலே நாங்கள் இருக்கிறோம். ஆமேன். அதனாலே நாங்கள் விசாரப்பட தேவையில்லை. ஏனென்றால் இது கர்த்தருடைய நாள். நாங்கள் மகிழ்ச்சியாயிருப்பதே எங்களுடைய பலனாயிருக்கிறது. ஆமேன். அந்த வார்த்தைகளை அவர்கள் கேட்ட பிற்பாடு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் 12ஆம் வசனத்திலே பாருங்கள். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை உணர்ந்து கொண்டபடியினால். ஆமேன். பாருங்க, ஒரு மனிதனுக்கு ஒரு உணர்வு வராமல் தேவனுடைய வார்த்தை வரும்போது அவர்கள் உணர்வடைய வேண்டும். அந்த வார்த்தையை அங்கே வாயினாலே கேட்கிறது மாத்திரமல்ல, உணர்வடையும் போதுதான் அங்கே ஜீவன் உண்டாகும். ஏனென்றால் அந்த உணர்வு தான் ஒரு மனிதனை மாற்ற முடியும். நாங்க வெறுமனே ஒரு உணர்ச்சி வசப்படுதுனாலே தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது அது என்ன செய்யும்னா ஜீவனை கொண்டு வர முடியும். ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் பாருங்கள், உணர்ந்து கொண்டபடியினால் புசித்து குடிக்கவும் பங்குகளை அனுப்பவும் மிகுந்த சந்தோஷமும் கொண்டாடவும் போனார்கள். பாருங்க, அந்த வார்த்தையில கண்ட போது அவர்கள் உணர்வு அடைந்தார்கள். ஏனென்றால் இது நாங்கள் விசாரப்பட வேண்டியது. ஏன்னா அவங்க அடிமைத்தனத்துக்குள்ளாக இருந்து அவங்க என்ன செய்தார்கள், வந்திருக்கிறார்கள். தேவனுடைய காரியங்களை அவர்கள் நீண்ட நாட்களாக தேவனுடைய பிரசன்னம் அவர்களோடு இல்லை. அந்த காரியங்களை குறித்து மோசையுடைய நியாய பிரமாணங்கள் அவருடைய கைகளிலே இல்லை. அந்த காரியங்களை அவர்கள் கண்டு அதை வாசிக்கும் போது அவர்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறாங்க. அதே நேரத்திலே நாங்கள் எங்கே இருக்கிறோம், எந்த நிலையிலே இருக்கிறோம் என்ற உடனே கர்த்தருக்கு விரோதமாக நாங்கள் இருக்கிறோம் என்ற உடனே அவங்க என்ன செய்யறாங்கன்னா துக்கப்பட்டு அழுகுறாங்க. நீங்க முன் வசனங்களை வாசிச்சா அவங்களுக்கு தெரியும். அப்பதான் அந்த ஊழியக்காரர் சொல்றாங்க, நீங்க விசாரப்பட வேண்டாம், அதாவது வருத்தப்பட வேண்டாம், துக்கப்பட வேண்டாம், இது கர்த்தருடைய நாள். ஆமேன். அதே போலதான் இந்த மகத்தான இந்த புதிய மாதத்திலே ஒருவேளை நீங்கள் கடந்த மாதங்களிலே அந்த வண்ணமான துக்கம், பலவீனம், போராட்டங்கள், பல பல காரியங்களிலே நாங்கள் இருக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் தேவன் இந்த பூமியை வந்து ஒரு சோதனை களமாக வைத்திருக்க அதிக சொல்றேன். ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு வினோதமான போராட்டங்கள் என்று பார்க்கல. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒவ்வொரு பாத்திரங்களை வைத்து அதற்கான அங்கே வழியிலே அவளுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு உபத்திரவம். அதிலே நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நாங்கள் அந்த பாத்திரங்களை தேவனுடைய சித்தத்துக்குள்ளாக நடந்துதான் நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமேன். அதனாலதான் அங்கே இயேசு கிறிஸ்து அடிக்கடி சொல்ற வார்த்தை, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம். அதே போலதான் தேவன் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு போராட்டங்களை வைத்திருக்க. சில போராட்டங்களை நாங்களாக பெறுகிறது உண்டு, அது தேவனுடைய வழியிலே வருகிற போராட்டங்களும் உண்டு. ஒருவேளை எங்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் வர்ற போராட்டங்கள் எல்லாமே நாங்கள் ஜெயிக்க வேண்டும் என்றால் நாங்கள் விசாரப்படக்கூடாது. கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கும் போதுதான் அதுதான் பலனாயிருக்கு. அங்க வேறு சங்கீதக்காரன் சாலமோன் அப்படியாக ஒவ்வொருவரும் எழுதுற வேளையில பாருங்கள், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியமாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை எல்லாம் நிறைவேற்றுவார். இன்னொரு பகுதியில இன்னொரு மனிதன் சொல்றான், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல் எல்லாம் நிறைவேற்றுவார். இன்னொருவன் சொல்றான், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன். பாருங்க, அப்ப இந்த மகிழ்ச்சி கர்த்தருக்குள். யாருக்குள்? கர்த்தருக்குள். இன்னைக்கு நாங்க ஒவ்வொரு வினோதமான காரியங்கள், உலக காரியங்கள் அல்லது நண்பர்கள் அல்லது வேறு வினோதமான பொழுதுபோக்குகள்ல நாங்க மகிழ்ச்சியா இருக்கிறோம். ஆனா அது பலன் அல்ல. அது ஒரு இருதயத்துக்கு ஒரு சந்தோஷம் வரும் மொழி. ஆனா அது உண்மையான அந்த பலத்தையும் மகிழ்ச்சியை கொண்டு வரும். ஆனால் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருந்தாதான் அது எங்களுடைய பலனா இருக்கிறது. ஆமேன். பாருங்க, அந்த வார்த்தை அவங்க அழுகுறாங்க, துக்கப்படுறாங்க. ஆனா அவங்க சொல்றாங்க, நீங்க துக்கப்பட வேண்டாம் என்றோன்னு ஜனங்கள் என்ன செய்யறாங்க, உணர்வடைந்தார்கள் என்று வேதம் சொல்றது. அதே போலதான் நாங்க என்ன செய்யறோம் என்றால்
சில காரியங்களை தேவன் வாக்கு தத்தத்தை தந்திருக்கிறார். அப்ப இன்றைக்கு பார்க்கும்போது விசாரப்பட வேண்டாம், நீ அப்படி என்றா என்ன, துக்கப்பட வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம், மகத்திற்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய வேலை. ஆனா நாங்க என்ன செய்வோம் என்றால் அந்த வார்த்தைகளை நாங்க கேட்போம், ஆனா உணர்வடையாதபடினால சோதனைகள் வருகிற வேளையில நாங்க என்ன செய்வோம் என்றால் சோர்ந்து போயிடும். அந்த காரியங்கள் என்ன செய்யறது என்றால் எங்களை மேற்கொள்ளுகிற வேளையில நாங்க அதுல தோல்வி அடைகிற வேளையில நாங்க என்ன செய்யறோம், தோற்று போகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தை அப்படி அல்ல. எங்களுக்கு 6000 வருஷ அனுபவம். தீர்க்கதரிசி சொல்றார், ஒவ்வொரு காலத்தில் வாழ்ந்த மனிதர்களுக்கு அது குறிப்பிட்ட நாட்கள். ஆனால் இந்த கடைசி நாட்கள்ல வாழ்கிற தேவனுடைய ஜனங்களுக்கு 6000 வருஷ அனுபவம். அப்படி என்றா நீங்க 6000 வருஷம் வாழ்ந்த அனுபவம் அல்ல, 6000 வருஷமாக கர்த்தருடைய வார்த்தை வேதாகமத்திலே ஒவ்வொரு கதாபாத்திரங்களின் அனுபவமும் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதெல்லாம் எப்படி ஜெயித்தார்கள், அதெல்லாம் கர்த்தர் எப்படி அவங்களை வழி நடத்தினார், அதில் எல்லாவற்றிலும் அவர்கள் எப்படி மேற்கொள்ள வேண்டும், அதில் எல்லாவற்றிலும் அவர்கள் எப்படி ஜெயிக்க வேண்டும், எதனாலே அவர்கள் தோற்று போனார்கள், எல்லாமே எழுதியிருக்கிறது. அதனால்தான் தேவன் அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தி இன்னைக்கு பிசாசோடு சேலஞ்ச் பண்றார். என்னென்றால் இந்த வார்த்தையை பெற்ற இந்த மணவாட்டி விழுந்து போக முடியாது. ஏவாள் விழுந்து போனால், ஆனால் 2ஆம் ஏவாளாகி அந்த மணவாட்டி என்ன செய்ய போறாள் இந்த கடைசி நாட்களில். அதாவது 2ஆம் ஏவாள் என்று பார்க்கும்போது சபை காலத்திலும் ஒரு ஜனக்கூட்டம் விழுந்து போகிறது. அதாவது நிக்கோலாய் மகஸ்தன்கிரிய ஸ்தாபனத்தின் மேற்கொள்ளுத ஜெயங்குள்ளதினாலே விழுந்து போற. ஆனால் ஃபைனல்ல தேவன் அழைக்கிற அந்த தேவனுடைய மணவாட்டியோ விழுந்து போக முடியாது. ஏனென்றால் தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் அவள் அறிந்தவளா இருக்கிறார். ஆமேன். அதனால பாருங்க, இன்றைக்கு அப்படியாக நாங்க உரைக்கலாம், நாங்க என்ன செய்யலாம், வார்த்தைகளை நாங்க பேசலாம், வாக்கு தத்தங்களுக்கு முன்பாக இருக்கிறது. ஆனா நாங்க என்ன செய்யறோம்டா, நாங்க விழுந்து போகிறோம். அததான் நீங்க யாத்ராமத்துல பார்க்கும்போது மோசேக்கு தேவன் என்ன செய்யறார், நீங்க புறப்பட்டு போங்க, காரியங்களை நீங்க செய்யுங்க என்று சொல்லுகிற வேளையில ஜனங்கள் என்ன செய்யறாங்க, மோசைக்கு விரோதமாக பேசும்போது மோசே சொல்றான், இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, காண மாட்டீங்க. பாருங்க, ஆனா அவன் என்ன செய்யறான், வார்த்தையினால உரைக்கிறான். என்ன சொல்றான், இன்று காணும் எகிப்தியரை நீங்க இனி காண மாட்டீங்க. ஆனா என்ன செய்யறான், தேவன்கிட்ட போய் ஜெபிக்கிறான். அப்ப தேவன் என்ன சொல்றாருடா, நீ ஏன் முறையிடுகிறாய், நீ என்ன செய்ய, புறப்பட்டு போங்க. என் வாக்கு தத்தம் என்ன, புறப்பட்டு போங்க. ஆனா நாங்க வார்த்தையினால கர்த்தர் செய்வார், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், கர்த்தர் சுகமாக்குவார், அல்லது கர்த்தர் எங்கள் தேவைகளை சந்திப்பார் என்று நாங்க சொல்லுவோம். ஆனா நாங்க திரும்ப போய் என்ன செய்வோம் என்றா, நாங்க ஜெபிப்போம், தேவன்கிட்ட கேட்போம், நாங்க பயப்படுவோம், காரியங்களை செய்வோம். அப்ப அதுதான் மோசேயும் செய்யறான். மோசே நீங்க அந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க, யாத்ராமம் 14 4ஆம் வசனம் பாருங்க, 13ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். அப்ப பாருங்க, கர்த்தர் நின்று உங்களுக்காக செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனிமேல் காண மாட்டீங்க. பாருங்க, ஏனென்றா அவர் தேவன் அந்த எகிப்தியரோட யுத்தம் வந்து அதோடய முடியுது. ஏன்னா அவங்க அதை விட்டு வெளியே வர்ற வேளையில அவங்க பின்தொடர்றாங்க. பின்தொடர்கிற வேளையில என்ன நடக்குது, அவன் சொல்றான் பாருங்க, அவன் கர்த்தரோட வார்த்தையை தான் உரைக்கிறான் விசுவாசத்தோடு. ஆனா அவன் என்ன செய்யறான்னா, திரும்ப போய் என்ன செய்யறான், தேவன்ட கேட்கிறான், ஜெபிக்கிறான். ஆனா தேவன் சொல்ற, நீ ஏன் என்னட்ட சொல்ற, நீ ஏன் என்னட்ட முறையிடுற, கர்த்தரோட வார்த்தையை நீ உரைத்தா நீ முன்னுக்கு போகணும். ஏன்னா தேவன் என்ன செஞ்சா, நீங்க புறப்பட்டு போங்க, நான் உங்களோடு கூட நான் இருப்பேன். அப்ப தேவனுடைய வார்த்தைய நாங்க கேட்கிறோம், அதை நம்புறோம். ஆனால் சந்தர்ப்பங்கள் வருகிற வேளையில என்ன செய்யறோம்டா, அந்த சூழல்ல நாங்க ஸ்டக் ஆகிறோம், நாங்க அந்த இடத்துலயே நாங்க நிற்கிறோம். ஆனா அது தேவனுக்கு விருப்பம் இல்லை. நாங்க கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே எங்களுடைய பலனாயிருக்கு. நாங்க ஒரு வார்த்தையை நாங்க உரைத்தோம்டா, நாங்க என்ன செய்ய வேண்டும், அதை விசுவாசித்து நாங்க நடக்கும். ஆனா நாங்க என்ன செய்யறோம்டா, ஒவ்வொரு காரியம் நாங்க வாயால சொல்லுவோம், தேவன் செய்வேன், நான் கர்த்தருக்காக வாழ்வேன், கர்த்தர் காரியத்தை நான் செய்வேன்,
எல்லாமே நாங்க சொல்லுவோம். ஆனா எங்களோட வாழ்க்கையில சோதனைகள் வருகிற வேளையில நாங்க என்ன செய்வோம்டா, நாங்க நின்று போகிறோம். அந்த நேரத்துல நாங்க என்ன செய்யறோம், தேவன் அங்கே துக்கப்படுகிறமான வார்த்தைகளை நாங்க என்ன செய்வோம், பேசுவோம். ஏன்னா ஒரு சேலஞ்ச் ஒன்று வரும். ஆனா நாங்க பேசும்போது தேவன் சந்தோஷப்படுவோம். ஏன்னா நாங்க பேசும்போது தேவன் என்ன செய்வார்னா அந்த வார்த்தையை கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசும்போது தேவன் கேட்பார். ஆனா அதே காரியத்தை நாங்க இன்னொரு சந்தர்ப்பம் வந்தோடனே நாங்க கர்த்தரை நாங்க என்ன செய்வோம், அவர் துக்கப்படுற மாதிரி நாங்க செய்வோம். அப்ப அதே போலதான் அங்கே வேதாமத்துல இன்றைக்கு பார்க்கும்போது மோசேமா தான் சொல்றான், தேவனுக்குள்ளால அவன் ஒரு விசுவாசத்தோட சொல்றான். ஆனா முன்னுக்கே தேவன் ஒரு டீச்சிங்க கொடுத்துட்டே பாருங்க. அவர் சொல்ற 14:4 பாருங்க, ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படி நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பது எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தினாலும் மகிமைப்படுவேன் என்றார். அவர்கள் அப்படியே செய்தான். முன்னுக்கே சொல்லிட்டே, பார்வோனாலும் அவனுடைய இராணுவத்தினாலும் அவனுடைய சேனையினாலும் நான் மகிமைப்பட போறேன். அப்ப முன்னுக்கு தேவன் என்ன செஞ்சுட்டேர், வாக்கு தத்தம் தந்துட்டேர். அதை அவன் அறிக்கை பண்றான். ஆனா ஜனங்கள் என்ன செய்யறாங்க, கண்டோன பயப்படுறாங்க, மோசைக்கு விரோதமாக வாராங்க. மோசையும் தேவன் வார்த்தையை அவன் என்ன செய்யறான், விசுவாசத்தோடு உரைக்கிறான். ஆனா அவன் என்ன செய்யறான்டா, தேவன்ட போறான். தேவன்ட போற வழியில தேவன் கேட்கிறாரு என்னன்னா, நீ முறையிடுங்க, நீ என்ன செய், நீ வார்த்தையினால் அறிக்கை பண்ணிட்டா. ஏன்னா தேவன் முன்னமே சொல்லிட்டு, நான் பார்வோனை நான் கடினப்படுத்துவேன், அவன் இராணுவத்தினாலும் பார்வோனாலும் நான் மகிமைப்படுவேன், நானே கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படி நான் ஒரு காரியத்தை நான் செய்வேன். அப்ப பாருங்க, அதுதான் ஒரு விசுவாசம். அதே போலதான் நாங்க என்ன செய்யறோம்னா, இன்றைக்கு விசாரப்படுறோம், இன்றைக்கு துக்கப்படுறோம், நாங்க வருத்தப்படுறோம். ஆனா தேவனுடைய வார்த்தை இந்த மாதத்துல என்ன சொல்லுதுன்னா, நீங்க துக்கப்பட வேண்டாம், நீங்க கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதுன்னா என்ன, நாங்க தேவனுடைய வார்த்தையை சிந்திக்கணும், தேவனை குறித்து நாங்க பேசணும். வேதம் சொல்லுது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியம். அதனால வேதாமத்தை வச்சு 24 மணி நேரம் வாசிக்கிறது அர்த்தம் அல்ல. நாங்க எப்பயுமே நாங்க வேலை செய்தாலும் சிந்திச்சாலும் ஒருவரோடு பேசினாலும் நாங்க தேவனுடைய வார்த்தையை குறித்து பேசுவது தியானிப்பது அதுதான் அது மிகுந்த பலனாயிருக்கு. அதுதான் ஒரு பாக்கியமாயிருக்கு. ஆமென். அப்ப பாருங்க, அந்த காரியத்தை தேவன் அங்க சொல்லும் போது அங்க அவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த சந்தர்ப்பத்துல பயப்படுறாங்க. ஆனா இன்றைக்கு அதை விட ஒரு உன்னதமான ஒரு நாள்ல, கர்த்தருடைய நாள்ல வந்திருக்கிறோம். நெகமியா சொல்றான், இது கர்த்தருடைய நாள், நீங்க விசாரப்பட வேண்டாம். ஆனா அவங்க சொன்னது தேவனுடைய நேரத்துல ஓய்வு நாள். ஆனா இன்றைக்கும் எங்களுக்கும் ஒரு ஓய்வு நாள் தான். ஆனா அது அந்த அர்த்தம் அல்ல, கர்த்தருடைய நாள். அதாவது இன்றைக்கு தேவனுடைய மகிமையான ஒரு ரகசிய வருகையை நாங்க சந்தித்திருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் இறங்கி தேவன் தம்முடைய பரம ரகசியத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு உலகமே ஒரு நிச்சயம் இல்லாத நேரத்துல ஓடிக்கொண்டு போற வேளையில எப்பொழுது எது சம்பவிக்கும் என்று தெரியாது. அதனால நாங்க எப்பொழுதும் ஒரு ஆயத்தமான நேரம், ஆயத்தமான வேளையில நாங்க தேவனுக்குள்ளாக நாங்க விசுவாசிக்க. ஏன்னா இன்னைக்கு உலகத்தினுள்ள ஒவ்வொரு காட்சியும் என்ன செய்ய போகுது, அழிந்து போக போகுது. உலகத்தின் ஒவ்வொரு காரியம், நாங்க விரும்பினது விரும்பாதது எல்லாமே என்ன செய்ய போகுது, அழிய போகுது. நாங்க பிரயாசப்படுறோம். இன்னைக்கு நாங்க என்ன செய்யறோம், ஒவ்வொன்றுக்காக பிரயாசப்படுகிறோம், ஒவ்வொரு காரியத்துக்காக ஓடுகிறோம். ஆனா தேவனுக்குள்ளாக நீங்க தேவனுடைய வார்த்தையை நீங்க சிந்தித்து கொண்டிருந்தா நீங்க ஓடுகிற ஓட்டமே உங்களுக்கு என்ன செய்யும், ஒரு நம்பிக்கை இல்லாததாக இருக்கு. அதுல நீங்க திருப்தி காண மாட்டீங்க. அதை குறித்து நீங்க அதிலேயே உறுதியாக இருக்க மாட்டீங்க. இன்றைக்கு ஒவ்வொரு காரியத்திலும் மனிதர்கள் ஓடும் போது, இன்றைக்கு உலக காரியத்தில் ஓடும் போது அவங்க அதை உறுதியாக பெற்றி கொண்டு ஓடுறாங்க. ஆனா நீங்க தேவனுக்குள்ளால தேவனுடைய வார்த்தையில அனுபவத்தை பெற்று தேவனுடைய நாளை நீங்க கண்டுகொண்டு காரியத்துல ஓடி பாருங்க. அப்ப உங்களுக்கு அந்த முழு மூச்சான ஒன்றை நீங்க செய்ய மாட்டீங்க. என்னன்னா நீங்க பார்க்கும்போது, இது நாளைக்கு ஒருவேளை தேவன் வருவாருன்னா நாளைக்கு இது விடப்பட வேண்டும், அழிந்து போகணும், ஒரு காரியமாக கடந்து போகணும் என்று நாங்க விசுவாசிப்போம். அது தேவன் மனிதர்களுக்கு தெரியும். ஆனா அறியாதவன் என்ன செய்வான், அது ஒரு காரியமாக இருந்தவன் என்ன செய்வான், ஓடுவான். அப்ப ஓடும் போது என்னன்னா அவன்
இருதயம் எங்க இருக்குதுன்றது அதுல காணலாம். அதான் வேதம் சொல்லுது, உங்களுடைய இருதயம் எங்க இருக்குதோ அங்க உங்களுடைய பொக்கிஷம் இருக்கு. ஆனா உங்களுடைய இருதயம் பரலோகத்தை நோக்கினதாக இருந்தா எப்பயுமே நீங்க அதை தான் சிந்திச்சு கொண்டிருக்கு. அப்ப அதுக்காக இதை செய்ய வேணாம் என்று வேதம் சொல்லுது. நீங்க செய்யுங்க, ஆனா அது என்ன செய்யும்? உங்களோட கடமைக்காக செய்து கொண்டு ஓடுங்க. நாளைக்கு அவர் வருவார் என்ற ஒரு நிச்சயத்தோடு, இந்த நிமிஷம் அவர் வருவார் என்றா நான் அதை விடுவேன். அதனால நான் கர்த்தருடைய காரியங்கள்ல நம் குறைவில்லாத வண்ணம், கர்த்தருடைய நேரத்தை நான் எடுத்துக்கொள்ளாத வண்ணம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நான் நீதியையும் தேடிக்கொண்டு நான் கடந்து செல்ல வேண்டும் என்பதை நாங்க விசுவாசிக்க வேண்டும். அப்போது பாருங்க, தேவன் அந்த காரியத்தை செய்த உடனே என்ன நடக்குதுண்டா, தேவன் அவங்க நெருங்கி வராங்க, அவங்க விசுவாசிக்கிறாங்க. என்ன நடக்குது? தேவன் என்ன சொல்றா, நீ ஏன் முறையிடுறா, நீ கோலை நீட்டு என்ற வேளையில அது என்ன செய்யப்படுது? செங்கடல் அங்கே 2ஆக பிளக்கிறது. அந்த நேரத்துல தேவன் என்ன செய்யற பாருங்க, முன்னுக்கு வழி நடத்தி போன அக்கினி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் என்ன செய்யறது? இங்க பின்னால வருது. வாசிப்பம் பாருங்க. பாருங்க 19 பாருங்க. அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவளுக்கு பின்னாக நடந்தார். அவளுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்களை பின் நின்றது. அது எகிப்தியரின் சேனைக்கு இஸ்ரவேலின் சேனையும் இராம் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவர்கள் நடுவிலே என்ன செய்தது? வந்தது. ஏன்னா தேவன் முதல் வந்து அவர் தேவன் தான் என்ன செய்யற, இரவில் என்ன செய்யறார்? மேகஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பத்திலையும் அவர் என்ன செய்யறார்? பகல்ல மேகஸ்தம்பம், இரவில் அக்கினி ஸ்தம்பத்திலையும் அவர் என்ன செய்தார்? வழி நடத்தி போனார். அதே நேரம் கர்த்தருடைய தூதனானவர் தேவனே என்ன செய்யறார்? முன்னாக அவளுக்கு முன்னாக நடந்து போனார். ஆனா இவங்களை பின்தொடர்றான் என்றபடி மோசே என்ன செய்யறான்? செங்கடலை பிளந்த பிற்பாடு தேவன் என்ன செய்யற? முன்னுக்கு போனவர் பின்னாக வந்து என்ன செய்யறேன்னா அவங்களும் இவங்களும் சேராத வண்ணம் நடுவுல வாரு. ஆமே பாருங்க, அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் இராம் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியரும் அது மேகம் அந்தகாரமா இருந்தது. இப்ப பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன செய்யறது? அதே மேகஸ்தம்பம் எப்படியா இருக்கிறது? அந்தகாரமா இருக்கிறது இருந்தது. இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாய். பாருங்க, ஒரே தேவன் ஒரே காரியத்தை என்ன செய்யறார்? ஒரே நபர் ஒரே தேவன் அந்த 2 பேருக்கு நடுவாக இருந்து பாருங்க, ஒருவருக்கு வெளிச்சமா இருக்குது, ஒருவருக்கு அந்தகாரமா இருக்கு. ஆமே. அப்ப பாருங்க, அதே காரியத்தை தான் இன்றைக்கு அதே காரியம் தான் இன்றைக்கு மேகஸ்தம்பத்திலும் நடந்தது. ஆமே. இன்றைக்கு ஒவ்வொரு சாராருக்கு அதே மேகஸ்தம்பம் சில பேருக்கு அந்தகாரமா இருக்கிறது, சில பேருக்கு அது வெளிச்சமா இருக்கிறது, சில பேருக்கு என்ன செய்யுது? அது குருட்டாட்டமா இருக்கிறது. அதனால அவங்க என்ன செய்யறாங்க? பல காரியத்தை சிந்திக்கிறாங்க, பல நபர்களுடைய அங்கே போட்டோவை போட்டுறாங்க, பல வியாக்கியானம் பண்றாங்க. ஆனா அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கோ அதே மேகஸ்தம்பம் அது யெகோவா தேவன் என்பது அவளுக்கு தெரியும். ஆமே. பாருங்க, அவங்களுக்கு அது வெளிச்சம், மற்றவர்களுக்கு அந்தகாரம். ஒரே மேகம்தான். அப்ப என்ன நடக்குது பாருங்க, ஒன்றோடு ஒன்று நெருங்காத வண்ணம் கர்த்தர் என்ன செய்யறார்? அவங்களை விலக்கி அங்க வழி நடத்தி அங்க என்ன செய்யறார்? வருகிற வேளையில மோசே என்ன செய்யறான்? அதுக்காக அங்க ஜெபிக்கிற வேளையில என்ன நடக்குது? 2ஆக பிளங்க. ஏன்னா நெருங்காத வண்ணம் தேவன் என்ன செய்யறார்? அந்த காரியத்தை செய்த மோசே என்ன செய்யறான்? ஜெபிக்கிற வேளையில தேவன் என்ன செய்யறார்? பலத்த காற்றை கொண்டு வந்து தேவன் என்ன செய்யறார்? 2ஆக பிளக்கிற வேளையில இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யறாங்க? புறப்பட்டு போறாங்க. தேவன் அங்க போன பிற்பாடு அவன் மீண்டும் அதை உயர்த்துற வேளையில அது அவ்வளோ பேருக்கு ஒரு முடிவு வருது. ஆமே. பாருங்க, அந்த ஒரே நாள் பாருங்க, தேவன் என்ன சொல்ற? இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? காண மாட்டீங்க. அப்ப அதே போலதான் இன்றைக்கு தேவனுடைய வாக்குத்தத்தம் இந்த புதிய மாதத்தில் என்ன, இன்றைக்கு எங்களுக்கு ஒரு காரியம் இருக்குமானா நாங்க அதை ஜெபிக்கிற வேளையில தேவன் என்ன செய்வார்? அதை அவர் மாற்றி போடுகிற தேவன். ஆனா அது நாங்க அறிக்கை மாத்திரமில்ல, நாங்க என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும், புறப்பட்டு நாங்க போவோம். அததான் என்ன செய்யறா நெகோமியா என்ன செய்யறா? நீங்க விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்று சொல்ற வேளையில நாங்க வாசிச்சோம் 12ஆம் வசனம் என்ன செய்யறான்? அவங்க என்ன செய்ய உணர்ந்து கொண்டபடினால என்று வேதம் சொல்ற. பாருங்க, அந்த உணர்வு ஒரு மனிதனுக்குள்ளாக வர வேண்டும்.
தேவனுடைய வார்த்தை பேசும்போது ஒரு மனிதனுடைய இருதயம் திறக்கப்படும். அப்ப திறக்கப்படாம அந்த நல்ல நிலத்துல அது விழாம அது ஜீவனை கொண்டு வர முடியும். அந்த வார்த்தையை நாங்க காதால கேட்கலாம், அது எங்களுக்கு இந்த நாளுக்கு சந்தோஷத்தை கொண்டு வரலாம். கர்த்தர் இன்றைக்கு நிறைய பேர் என்ன செய்வோம், இந்த வார்த்தையை தான் நாங்க சொல்லுவோம், கர்த்தர் என்னோட பேசினா, நான் விசுவாசத்தோட வந்த கர்த்தர் எனக்காக பேசின. ஆனா நாளைக்கு அதே காரியத்தை நாம என்ன செய்வோம், அப்ப கேட்கும் போது எங்களுக்கு சந்தோஷம். ஆனா அதே நாள்ல இன்னொரு பிரச்சனை வந்தோடனே நீங்க கர்த்தரா அல்லது அங்கே பயமா, அல்லது கர்த்தரா அல்லது உலகமா, அல்லது கர்த்தரா பிரச்சனையாண்டு வரக்குள்ள நாங்க அந்த நேரத்துல ஒரு வசனம் போடும். அன்னைக்கு போனக்குள்ள எப்படி இருந்துச்சு, சந்தோஷமா அடே என்னடா இப்படி ஒரு காரியத்தோட ஜனங்கள் வந்தாங்க, விசுவாசிச்சாங்க, அறிக்கை பண்ணாங்க, சந்தோஷம். அப்ப கர்த்தரும் கேட்டு இருப்பேன். என்ன வேதம் என்ன சொல்லுது, கர்த்தர் என்ன செய்வார், அதை உற்று அவர் கேட்பார், அவர் சந்தோஷப்படுவார். ஆனா அதே ஜனத்தோட அல்லது வேறு சவரோட நாம என்ன செய்வோம், வேறொரு காரியத்தை பேசுவோம். அப்ப கர்த்தரா ஒரு காரியம் ஆண்டு வரும்போது அந்த நேரத்துல அந்த பயப்படுற காரியத்தை தான் நாங்க முன்னுக்கு வைப்போம். அப்ப பார்க்கக்குள்ள என்னடா இது ஒரு காரியம் என்பதை நாங்க என்ன செய்வோம், சிந்திப்போம். ஆனா நாங்க அப்படி இல்லாத வண்ணம் நாங்க எப்பயுமே ஒரு வார்த்தையை பேசுற ஜனமா இருக்கணும். ஏனென்றால் நம்முடைய தேவன் அவர் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். தேவனால முடியாத ஒரு காரியம் ஒன்றும் இல்லை. அதனாலதான் நாங்க ஒரு வார்த்தையை உரைக்கும் போதே என்ன செய்வான், தேவன் முற்று கேட்பார், அதே நேரம் பிசாசு முற்று கேட்பான். அப்ப தேவன் சொல்லுவார், நான் இந்த காரியத்தை இவனுக்கு போட்டு பார்க்கிறேன், இவன் இதுல விழுந்து போவான். அப்ப உடனே தேவன் என்ன செய்வேன், அனுமதிப்பேன். ஏன்னா அவர் நேற்றும் என்று மாறாது. ஒவ்வொரு பரிசுத்தவானுக்கும் அவன் என்ன செய்தான், சோதனையை கொண்டு வருகிற வேளையில அண்டை கொண்ட சொல்லி இருப்போம். ஆனா இன்றைக்கு நாங்க ஒரு காரியத்தை என்ன செய்வோம், சொல்லுவோம். ஆனா அதனாலே கர்த்தர் தாம் உங்களை ஆசீர்வதிப்பார். இது ஒரு வாக்குத்தத்த ஆராதனை என்றபடினால நாங்க ஒரு சில பொருளை தான் நாங்க சிந்திக்கலாம். அதனால நாங்க பார்த்தோம், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன். அதே போல இந்த புதிய மாதத்திலும் நாங்க கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே எங்களுடைய பலனாயிருக்கு. ஏன்னா நாங்க விசாரப்பட தேவையில்லை, நம்மோடு இருக்கிற தேவன் பெரியவராயிருக்கிறார், எதையும் செய்ய அவர் வல்லமை உள்ள தேவன். பாருங்க, ஒரே காரியத்தை அங்க எவ்வளோ ஒரு நடக்க முடியாத ஒரு அதிசயம், கடல் ரெண்டாக மதில் போல நின்றது என்று வேதம் சொல்லுறது. அவளுக்கு சுவராக இருந்தது, இவங்க நடந்து போனாங்க, அதே சமுத்திரம்தான் அவங்களுக்கு வழியை கொடுத்தது, அதே சமுத்திரம்தான் எகிப்தியரை மரணம் அடைய செய்தது. பாருங்க, அதே மேகஸ்தம்பம் தான் என்ன செஞ்சது, இவங்களுக்கு வெளிச்சமா இருந்தது. அதே மேகஸ்தம்பம் தான் மற்றவருக்கு எப்படி இருந்தது, இருளாக இருந்தது. அதனாலே நம்மோடு இருக்கிற தேவன் அதே தேவன், நேற்றும் இன்றும் மாறாதவர், அதே வண்ணமாக இருக்கிறார். அதே போல நாங்க தேவனை விசுவாசிச்சு நாங்க புறப்பட்டு போவோம்டா, நாங்க அவருக்குள் எப்பயுமே அவருடைய வார்த்தையை பேசிச்சு அவருக்கு பிரியமாக இருக்க, அவரோடு கூட நடக்க, அவர வார்த்தையை நாங்க முன்னில வைத்து இன்னொருவருக்கு சொல்லி அதை நாங்க மகிமைப்படுத்தி போவோம்டா, நம்மளோடு அதே வண்ணமாக அவர் நடந்து போவோம். ஆமே. அதுதான் நாங்க இந்த புதிய மாதத்துல நாங்க விசுவாசிப்போம். ஏண்டா பிரச்சனையானது ஒரு பரிசுத்தவானுக்கு வரும்போது சிறிதாக வராது, அது மழை போலதான் இருக்கு, அது முடியாததுதான் இருக்கு. ஏண்டா நோமலா வாரது நாங்க எப்படியும் ஜெயிக்கலாம். அது உலக உதவியை கொண்டு ஜெயிக்கலாம், அல்லது எங்கட பணத்தை கொண்டு ஜெயிக்கலாம், அல்லது எங்கட பலத்தை கொண்டு. ஆனா வர்ற பிரச்சனை மழை போல வந்தா அது எதாலையும் நாங்க ஜெயிக்கலாம். அது ஜெயிக்கத்தக்கதான ஒரே ஒரு கண்மலை, அது இயேசு கிறிஸ்துவாயிருக்கு. அவரால் அதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்தது. அவங்களுக்கு வருகிற வேளையில செங்கடல் அப்படியே கடல், ஒரு வழியுமே போகவே முடியாது. உலக சரித்திரத்திலே அது நடந்திருந்தா கூட அவங்க சிந்திச்சிருப்பாங்க இப்படி போகலாம். ஆனா தேவன் அன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்த அதே நேரம் பாருங்க, இன்று காணும் எகிப்தியரை இனிமே காணும். பாருங்க, இவ்வளவு ஒரு வார்த்தை, அவ்வளவு படபலமும் வருது. ஒரே நேரத்துல தேவன் ஒரே சமுத்திரமானது அவர்கள் அழித்து. அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட காரியம் இருக்கலாம். ஆனா நாங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, கர்த்தருக்குள். வேதம் அதான் நீங்க யோசிங்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா. அப்படி என்ற என்ன, அவருடைய வார்த்தைக்குள்ளாக அவருக்குள்ளாக நாங்க சந்தோஷமா இருக்கும் போது அவர் எங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவார். அதனால நாங்க ஒரு நிமிடம் கண்களை மூடி நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக வார்த்தையை வைத்து நாங்கள் செபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே,
இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த மகிமையான இந்த காலை வேளையிலே ஒரு அழகான உம்முடைய தேவ வார்த்தையை நாங்கள் வாசித்து ஆண்டவரே, அந்த வார்த்தையிலே நாங்கள் சிறிது காரியத்தை தியானிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த நாளிலே அதே வண்ணமாக ஆண்டவரே, எத்தனை பேருடைய வாழ்க்கையிலே அப்படி போராட்டங்கள் உண்டு என்று நாங்கள் அறியோம். ஆனால் நீர் அதை அறிந்த தேவன். அதே வண்ணமாக இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திலே அப்படிப்பட்டதான ஒரு துக்கத்தோடு இல்லாத வண்ணம் நிச்சயமாக ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் அவளுக்கு ஒரு பலத்தை கொண்டு வரும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அன்றைக்கு நகோமியா சொல்லுகிற வேளையிலே, நீங்கள் விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பது உங்கள் பலன் என்ற வேளையிலே, அழுது கொண்டிருந்த ஜனங்கள், துக்கப்பட்டு கொண்டிருந்த வேளையிலே ஆண்டவரே, அந்த வார்த்தைகளை அவர்கள் கேட்டு உணர்வடைந்து அதை விட்டு சந்தோஷம் அடைந்து கர்த்தருக்குள்ளாக வார்த்தையை நிறைவேற்றி கடந்து போனதை நாங்கள் பார்க்கிறோம். அப்பொழுது அவருடைய வாழ்க்கையிலே ஒவ்வொன்றையும் நீர் வெற்றியடை செய்தீர். அதே போல கர்த்தாவே, இந்த நாளிலும் அப்படிப்பட்டதான ஆண்டவர் ஒவ்வொரு சூழலிலே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த புதிய மாதத்திலே நாங்கள் வைக்கிறோம். இந்த புதிய மாதமானது அவளுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட், அதாவது ஒரு திருப்பு முனையை கொண்டு வந்து கர்த்தாவே, அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு குழப்பங்களை நீர் மாற்றி நிச்சயமாக வழி நடத்த போற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்த ஆராதனை ஆசீர்வதியும், இந்த வார்த்தை ஆசீர்வதியும், இந்த மாதத்தை ஆசீர்வதியும், இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். இனிமேல் செய்தியை கேட்க போற, உடைய வார்த்தையை கேட்க போற ஒவ்வொருவரும் அன்றைக்கு நகோமியோட வார்த்தையை கேட்டு உணர்வடைந்தது போல அவர்களும் உணர்வடைந்து மக்களாக தொடர்ந்து ஓட நீர் கிருபை செய்யும். மக்களாக வாழ, உம்முடைய வார்த்தையை நிறைவேற்ற மக்கள் மகிழ்ச்சியாயிருக்க நீர் கிருபை செய்யும். இந்த வேளை ஆசீர்வதியும் யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.